பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இந்த ஆடி நமக்கு ஒரு கடவுளா கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஆடி மாசம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல 2, 3வது கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். இன்னொன்னு, ஒரே வீட்டுல கணவனும் மனைவியும் பேசியே 20 வருஷம் ஆச்சா. எனக்கு ஒருத்தங்க போன் பண்ணி கேட்டாங்க, 20 வருஷம் ஆனா ஒரே வீட்டுல இருக்காங்க, 2 பேரும் பிரியல. கணவன் தானே சமைச்சு சாப்பிடுவார், மனைவி தானே சமைச்சு சாப்பிடுவார், பொண்ணு எங்க வேணாலும் சாப்பிடும், ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்காக 2 பேருமே தங்களுடைய வாழ்க்கையை இப்படி அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த அம்மா சொன்னாங்க. எனக்கு கேட்டோன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சரி, அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, பேசாத கணவன் மனைவி, கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஒரு மனஸ்தாபம், உறவுகள்ல இருக்கக்கூடிய ஒரு மனஸ்தாபம். அக்கா அண்ணன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, தங்கச்சி அண்ணன்னா ரொம்ப உயிர். ஆனா ஏதோ ஒரு காரணகர்த்தாக்காக பேச்சுவார்த்தை முறிஞ்சு போய் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அண்ணனை நினைச்சு இந்த அம்மா ஏங்காத நாளே கிடையாது. அண்ணன் வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்ததா தங்கச்சிக்கு சொல்லல, தங்கச்சி வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்தது அண்ணனுக்கு சொல்லல. ஆனாலும் அந்த தங்கச்சிக்கு அண்ணன் மேல எங்கேயோ ஒரு பாசம் இருக்கு. ஆனா அவங்களுடைய இது, என்னதான் எங்க அண்ணன் இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் வேண்டிட்டு இருக்கீங்கல்ல, அதே மாதிரி அக்கா தம்பி பாசம். சோ இதுல பேசவே முடியாது, ஆனா அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறீங்கல்ல. இப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு பரிகாரம் சொல்லுகிறேன். எதையும் சொல்ல முடியாது. இப்ப அக்கா தங்க சண்டை இருக்கும், ஆனா 2 பேருக்குள்ள ஒரு பாச பிணைப்பு எங்கேயோ ஒரு மூளையில எட்டி பார்க்கும். இருந்தாலும் நம்மளோட பிரஸ்டீஜை விட்டு கொடுக்க கூடாது, நம்ம பேச மாட்டோம். இத்தனை விஷயங்கள் இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லுகிறேன், செய்யுங்கோ. அதாவது எல்லாரும் நல்லா இருக்கணும்மா, லோகட்சேமம் மகாமியகம், அதுதான் என்னுடைய ஆசை, உங்களுடைய ஆசை. அண்ணன் நல்லா இருக்கணும், தம்பி நல்லா இருக்கணும், தங்கச்சி நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். பேச்சுவார்த்தை இல்லை என்றால் கூட பரவாயில்லை, பேச்சுவார்த்தை இல்லை என்றால் கூட பரவாயில்லை, அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிப்போம். கணவன் மனைவி பேசணும், அவங்களுக்குள்ள ஆசை. மனைவிக்கு ரொம்ப ஆசை, கணவனை விட்டு கொடுக்க முடியாது, ஆனா என் கூட கணவன் பேசணும், பேசாட்டி கூட பரவாயில்ல, நல்லா இருக்கணும். எத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? மனசுக்குள்ள இருக்கும், வெளியில சொல்ல முடியாது. இவர்களுக்கெல்லாம் ஒரு சிறிய எளிய பரிகாரம். இதுக்கு பரிகாரம்னா ஒரு எளிய சிறிய பரிகாரம் தான், நீங்க செய்யறது தாங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்க. வருகிற செவ்வாய்க்கிழமை 4வது செவ்வாய்க்கிழமை, 5வது செவ்வாய்க்கிழமை, 4வது வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. 3 வாரம் பண்ண இல்ல, 1 வாரம். அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை பண்ண முடியாதவங்க வருகிற வெள்ளிக்கிழமை பண்ணுங்க, 4வது வெள்ளிக்கிழமை. அப்படியும் பண்ண முடியாத 5வது செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க, போதும். ஏன்னா 5வது வெள்ளிக்கிழமை எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற வரலட்சுமி நோன்பு வருது. அதனால இதை முன்னாடியே பண்ணிக்கோங்க. என்ன பண்ணும், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அம்மன் மாவிளக்கு. ஏன்னா அம்மனை நினைத்து உறவுகள் நல்லா இருக்கணும், கணவன் மனைவி கூட ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், இதெல்லாம் நம்ம வேண்டிக்கிறோம்ல. அவங்க என்னென்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளை வேண்டிக் கொண்டு அம்மனுடைய சன்னதியில மாவிளக்கு போடுங்க. உங்களுக்கே தெரியும் மாவிளக்கு எப்படி போடுறதுன்னு. அரிசி மாவுல பண்ணுவீங்க இல்லையா? குழி பண்ணி அதுல நேர ஒரு தாம்பாளத்துல எடுத்துட்டு போயிடுங்க. வீட்டுல செஞ்சு தாம்பாளத்துல எடுத்துட்டு போயிடுங்க. எடுத்துட்டு போயிட்டு அம்மன் சன்னதியில அம்மனுக்கு முன்னாடி உட்கார்ந்து, எவ்வளவு கும்பல் இருந்தாலும் பரவாயில்ல, உட்கார்றதுக்கு இடம் இருக்கும், உட்கார்ந்து அந்த மாவிளக்குல நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு அந்த மாவிளக்கை ஏத்தி அம்மனுடைய சன்னிதானத்திலேயே வைங்க. நீங்க அப்படியே உட்காந்துக்கோங்க. தேங்காய் உடைச்சுக்கோங்க. தேங்காய், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் வச்சு அதை அம்மனுக்கு அப்படியே மனசார நினைச்சு அந்த அம்மனுக்கே நீங்க அந்த பிரசாதத்தை
நெய்வேத்தியம் செய்ததாக நினைத்து கொண்டு கண்ணை மூடிக்கோங்க. அந்த அம்மன் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பா. அப்ப அம்மனுக்கு இந்த பிரசாதத்தை ஊட்டி விடுற மாதிரி நீங்கள் ஒரு இமேஜினேஷனை கொண்டு வாங்க. மனசுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அழகா இருக்கும் உங்களுக்கு. அந்த அம்மனுக்கு ஊட்டி விடுவீங்க. அம்மா தாயே, நானு இந்த செவ்வாய்க்கிழமை நான் மாவிளக்கு போட்டேன். உறவுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் இது பண்ணியிருக்கேன். என்னுடைய கணவன் என்னிடம் பேசவில்லை, அவரு பேசணும். வீட்டை விட்டு போன கணவன் எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவரு நல்லபடியா வீடு வந்து சேரணும். எத்தனை பேர்களுக்கு இருக்குமோ அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் என்னென்ன கவலைகள் இருக்கோ அந்த கவலைகள் எல்லாம் அந்த அம்மனுடைய சன்னிதானத்து முன்னாடி உட்கார்ந்து கொண்டு அந்த மாவிளக்குல திரி ஏத்துறீங்க இல்லையா, திரி, தேங்காய், வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் எல்லாத்தையும் மனசார அம்மனுடைய பாதத்துல சமர்ப்பிச்சு அம்மனுக்கு ஊட்டி வேண்டிக் கொண்டால் உங்களுடைய உறவுகள் என்றென்றும் நிலைத்து நிற்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு அந்யோன்யமா போகும். அக்கா தங்க, அண்ணன் தம்பி, அக்கா தம்பி, தங்க அண்ணன், இவர்களுடைய உறவுகளும் நன்றாக நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இது. அதாவது அம்மன் நினைச்சா எல்லாம் முடியும். கடவுள் நினைத்தால் நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூட ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா? அதனாலதான் சொல்லுகிறேன், இந்த மாவிளக்க அம்மன் முன்னாடி வச்சு எப்ப பண்ணணும்? ஒன்று வரக்கூடிய 4ஆம் செவ்வாய்க்கிழமை, இல்லது 4ஆம் வெள்ளிக்கிழமை, இல்லது 5ஆம் செவ்வாய்க்கிழமை. இந்த 3 நாளை தேர்ந்தெடுத்து ஒரு நாள் பண்ணா போதும். டைம் எப்ப? நீங்க 7 மணிக்கு மேல நீங்க பண்ணிக்கலாம். ராகு காலத்தை பார்த்துக்கோங்க. நீங்க பண்ற அன்னைக்கு ராகு காலம் இல்லாம இருக்க வேண்டும். நல்ல நேரமாக பார்த்தால் நல்லது. இல்லைன்னா எனக்கு நல்ல நேரம் எல்லாம் வேண்டாம், நாளும் வேண்டாம், நான் காலையில 6 to 7 பண்ணிடுறேன், தாராளமா பண்ணுங்க. இது வீட்டில் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வீட்டில் பண்ண வேண்டாம், அம்மனுடைய சன்னிதானத்துல பண்ணுங்க. அதனாலதான் இதுக்கு அம்மனுக்கு மாவிளக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். செய்யுங்க. இதனால என்ன இருக்கு உங்களுக்கு? எல்லாம் செஞ்சுட்டு அந்த தாம்பாளத்தோடு நீங்க எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு எல்லாரும் நல்லா அந்த மாவிளக்க உருண்டையா உருட்டி சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. உங்களுடைய உறவுகள் என்றென்றும் நிலைத்து நிற்கும். கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லைன்னா அது அந்யோன்யமாகும். அன்பு வர ஆரம்பிக்கும், அந்யோன்யமாகும். செய்யறீங்களா? அம்மனுக்கு தானே, செய்யுங்க. நம்பிக்கையோட செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.